மகாலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து டாபிக் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ரீகேப் ஆக்டிவிட்டி எடுத்துக்கும்போது ஈஸியாக இருக்கும், ரைட்? நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போட்டு 3 டிகிரி காமிக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு நயன் வந்து பிளேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 163 டிகிரி இஸ் மை கொஸ்டின். ஸோ 90 டிகிரி இஸ் ரைட் ஆங்கிள் 10 20 30 40 50 60 63. ஸோ நான் இங்கே வச்சு இங்கே பிளேஸ் பண்ணுறேன். 129 பிளேஸ் பண்ணியிருக்கேன். 34 இன்னும் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 86 டிகிரி. ஸோ 86 டிகிரினா 90 வந்து இது. ஸோ இதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ செக் பண்ணுங்க. 84 I got 1 marks. Move on to next question. 54 degree. So இங்க நான் place பண்ணுறேன். Right? So I got 2 points. Next 71 degree. 90க்கு இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. So next question I got 3 marks. So 148. இது வந்து 90, 100, 10, 20, 30, 40, 48. ஸோ இது மாதிரி ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த ஆங்கிள்ஸ் அக்யூட்டா அப்டியூஸா கிளாசிஃபைங் ஆங்கிள்ஸ், மெஷரிங் ஆங்கிள்ஸ் எல்லா டாபிக்குமே நம்ம இதில் ரிவைஸ் பண்ண முடியும். இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எஜுகேட்டர்ஸ் ஆல்சோ, ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ 36 டிகிரி நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் ரீகேப் ஆக்டிவிட்டி ஃபார் ஆங்கிள்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம லைன்ஸ்க்கு நான் ஒரு கேமிஃபிகேஷன் டூல் வந்து இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 2 லைன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இட் இன்டர்செக்டிங் ஆர் பேரலல் ஆர் டிரான்ஸ்வர்சல் ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ என்ன ஆன்சராக இருக்கும்? நீங்களும் வந்து ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. ஐ பிக் intersecting lines. Intersecting lines are the no. This is parallel lines. Okay, உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷனும் காமிக்கும். What is the notation for parallel lines? Parallel lines நம்ம mathematical சிம்பல்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் பேரலல் சிம்பல். ஸோ கரெக்ட்னா காமிக்கும், இன்கரெக்ட்னா ஆன்சர் காமிக்கும். ஸோ ஹவ் ஆர் தீஸ் கால்? ஸோ 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஸோ நான் வந்து கரெக்டாக போட்டுட்டு இருக்கேன், நீங்களும் வந்து அதே மாதிரி சொல்லி பாருங்க. வாட் இஸ் த நோட்டேஷன் ஃபார் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணி பாருங்க. பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் பேரலல், திஸ் இஸ் லெஸ் than, திஸ் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ், அண்ட் திஸ் இஸ் பெர்பெண்டிகுலர், ரைட்? And move on to next question. 13 questions இருக்கும். How are these called? So இந்த லைன்ஸ்க்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் ஆகுறதால நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் பிக் பண்ணுறேன். And my next question is, இங்கே பாருங்க. ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ்ல 4 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? விச் பேர்ஸ் ஆர் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ்? இதில் எது வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. வெர்டிக்கலி ஆப்போசிட் வந்து B and D, A and C. Okay, more than one option is correct. So A and C. And which are adjacent angle? Adjacent angle na பக்கத்துல இருக்காது. B and C, A and D, right? So எல்லாமே இந்த பக்கம் எல்லாமே. Which are supplementary angles? More than one option is right. Supplementary angle means if you add 2 angle means you will get 180 degree, right? So A plus B is 180. This is linear pair. A plus B, C and D. A and B, C and D, right? And there are no complementary angles. இங்க complementary angle 90 degree இருக்கான்னு கேக்குறாங்க. So no. So the statement is true. And next one is, so இந்த லைன்ஸ்க்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. இது மாதிரி இருந்தா இன்டர்செக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா these 2 lines are parallel lines. And parallel linesக்கு மேல ஒரு லைன் போச்சுன்னா that is transversal line. So this is the correct answer. And my next question is, so இங்க பாருங்க, angle C இருக்கு, E இருக்கு, ரெண்டுமே வந்து alternate இருக்கு. இந்த parallel linesக்கு உள்ளார வந்துச்சுன்னா that is alternate interior angle. So given statement is true, right? Move on to next question. இங்க பாருங்க, angle B இங்க இருக்கு, angle H இருக்கு, ரெண்டுமே வந்து வெளியே இருக்கு, parallel linesக்கு வெளியே இருக்கு, alternate இருக்கு. So this is true. Okay, and move on to next question. Angle B and E. Angle B இங்க இருக்கு, E இங்க இருக்கு, ஒன்னு வெளியே இருக்கு, ஒன்னு உள்ளார இருக்கு. இது corresponding angles தான் கேக்குறாங்க. corresponding anglesனா same lineல இருக்கணும். BE, F அது மாதிரி same linesல இருந்தாதான். So this is false. Okay, and my last question is, so over. 13 questions முடிஞ்சிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் ரீகேப் ஆக்டிவிட்டி ஃபார் ஆங்கிள்ஸ், அண்ட் தட் கஹூட் குவிஸ் இஸ் பெஸ்ட் ரீகேப் ஆக்டிவிட்டி ஃபார் லைன்ஸ். ஸோ லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? தேங்க்யூ.